போட்டிருக்கிற பிரியாணி கடை அந்த விஜேபி சுப்பிரமணியங்கிறவரை வந்து மிரட்டிட்டு போனாருன்னா ஃபஸ்ட்டு நாளே வந்து நாங்கள் பிரியாணி வியாபாரம் செய்யும் போதே எங்களை மிரட்டிட்டு போனாங்க. நாங்கள் அது பெரிய விஷயமா எடுக்கலைங்க. போன இந்த திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா சாயந்தரம் வந்து வியாபாரம் பண்ணுற நேரத்தில் வந்துட்டு கஷ்டமாக இருக்கும் போது நீ யார் கேட்டு கடை போட்டேன்னு சொல்லி பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரொம்ப மிரட்டிட்டு போனாங்கன்னா கடையில் உடைக்கிட்டோமா அனாவசியமான வார்த்தையை பேசி ரொம்ப கொச்சப்படுத்திட்டாங்க. நான் இதை போட வேணும்னு சொன்னல. அப்போ நான் சொன்னேன், இங்கே மீன் கடை ஒரு கடைக்கு 3 கடை மீன் கடை இருக்குது, சிக்கன் ரைஸ் கடை இருக்குது. இதெல்லாம் வந்து கோயிலுக்கு வந்து இதாக தப்பாக தெரியலையா? நாங்கள் பீஃப் கடை வந்து தள்ளி தான் போட்டிருக்கோம், ஒயின் ஷாப் கிட்ட தான் போட்டிருக்கோம், யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் ஸ்கூலுக்கிட்ட போட்டிருக்கோம். கோயிலுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கோயிலுக்கே இந்த பீஃப் ஆகாது, நீ எடுக்கிறியா இல்லை உடக்கிட்டோமான்னு சொல்லி வந்து மிரட்டிட்டு போனாங்கண்ணா. அது அவங்க மிரட்டிட்டு போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 3000 ரூபா பக்கம் லாஸ் ஆயிடுச்சுண்ணா. சுப்பிரமணி பிஜேபியினுடைய ஓபிசியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர், உடையம்பலத்தில் ஒரு பப்ளிக் வேலை செய்யக்கூடிய ஒரு நபர். திங்கட்கிழமைக்கு இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு நான்வெஜ்ஜோட பீஃப் கடை போட்டுருந்தாங்க. இது ஊரினுடைய கட்டுப்பாடு என்னன்னா, அந்த ஒரு பீஃப் இங்கே அலௌடு இல்லை. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கடை போட்டுருந்தாங்க. அவங்கள போய் நான் இந்த மாதிரி தகவல், நம்மளுக்கு வந்து ஒரு லேடிஸ் போன தகவல் கொடுத்தவங்க, நான் போய் கொடுத்து எனக்கு அந்த மாதிரி கடை போட வேண்டாம், ஊர் கட்டுப்பாடு இங்கே போட வேண்டாம் எடுங்கன்னு சொல்லிட்டு போட்டதுக்கப்புறம் இடையில ஒரு 2-3 நாள் போடல. அப்புறம் திங்கக்கிழமைக்கு போட்டிருக்கிறாங்க. திங்கக்கிழமைக்கு வந்து போட்டதுக்கப்புறம் கடை ஏன் போட வேண்டாம், நான் போட வேண்டாம்னு சொன்னால் எப்படி போட்டீங்க ஏன் போட்டீங்கன்னு கேட்டு இந்த மாதிரி நான் கவுன்சிலர் சொல்லிட்டு போட்டிருக்கிறோம். கவுன்சிலர் சரி கவுன்சிலர் வர சொல்லுங்க கேட்கலான்னு அவரும் வந்ததுக்கப்புறம் கடை ஏமா போட்டு என்ன கடை போட்டு ஏன் ஊர் பிரச்சனை கேட்குறீங்களா, உங்களுக்கு டிஃபன் கடை தானே போடுறீங்கன்னு சொன்னீங்க, இப்போ இந்த பிரச்சனை போட்டு ஊரினுடைய கட்டுப்பாடு மீறினா நாளைக்கெல்லாம் ஊருக்குள்ள வேற ஏதாவது பிரச்சனை ஆயிரு வேண்டாம் அப்படின்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நான் ஒருத்தருக்கும் போடுறது எல்லாருமே எடுக்கணும் கிடையாது. எல்லா நான்வெஜ் கடையுமே ஊர் தலைவர் செல்வம் இருக்கும், கவுன்சிலர் நாங்கள் சேர்ந்து எல்லாரும் பொதுவாக சேர்ந்து ஊருக்குள்ள நான்வெஜ் கடை கோயில் பக்கத்தில் அருகாமையில் எதுவும் வேண்டாம்னு சொல்லி காலி பண்ண சொல்லிக்கிறோம். பீப் கடைன்னா அங்கே வந்து இந்த ஏரியாவில் அலோடு இல்லை. ஒரு சில இடத்துல இருக்கு, நம்ம அவன் கடை வாடகை பிடிச்சி போட்டாங்க நம்ம போய் கேட்க மாட்டோம். பப்ளிக்ல ஓடுறாங்க, அவன் ஸ்கூல் காம்பவுண்டில் ஓட்டிருக்கிறாங்க, கோயிலினுடைய கேட்டு இது எல்லாமே பக்கத்தில் இருக்கு. ஒயின் ஷாப்லேருந்து அங்கேருந்து நேரம் குடிச்சிட்டு வந்தோம்னா நேரம் அங்கே தான் போகிறோம், சாப்பிட்றோம், வண்டிக்கு போகிற ரோட்லேயே நிறுத்துறாங்க. அப்போ பொதுமக்களுக்கு இடையே வரனால அவங்க கீழே வந்து யார் கேட்கறது, ஒரு பப்ளிக் வேலை செய்யறவங்க தகவல் கொடுக்குறாங்க, நாங்கள் போய் கேட்கறோம். அவ்வளோதான். முஸ்லீமா இந்துவா கிறிஸ்டினா நாங்கள் கேட்கவே இல்லை. அந்த பையன் உள்ளூர் பையன், அவனு சின்னதுலேருந்து நானும் பார்த்த வைந்த அந்த பையன் அமைதியாக சேர்ந்த அந்த பொண்ணு தான் பேசுது. பையனை கேட்க சொல்லுங்க, வேற ஏதாவது கடை போட வேண்டாமான்னு கேட்க சொல்லுங்க. இந்த கடை போடு, இட்லி போடு, தோசை போடு, புரோட்டா போடு, இந்த ஒரு தவிர இந்த ஒன்றை தவிர்த்து எது வேணாலும் போட்டாலும் பிரச்சனை இருக்காது. இது போடுறப்போ ஊருக்குள்ள வந்து வேற மாதிரி பிரச்சனைகள் உருவாகு, அது வேற மாதிரி போயிரு வேண்டாங்கிறதுக்காக அந்த ஒரு இது மட்டும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னோம். ஊர் கட்டுப்பாடு நம்ம பகுதியில் கட்டுப்பாடு, மற்ற வகை போடுறவங்க போய் நாங்கள் கேட்க முடியாது. நம்ம பகுதியில் இருக்கிற ஊருடைய கட்டுப்பாடுங்க.